சங்க காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புறநானூற்றின் 189வது பாடலும் பாடலுக்கான விளக்கமும். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனால் எழுதப்பட்ட இந்த பாடலோட திணை பொதுவியல், துறை பொருண்மொழி காஞ்சி. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய அறக்கருத்துக்களை சொல்லும் பாடல் அப்படின்றனால இந்த பாடல் பொதுவியல் திணையிலையும் பொருண்மொழி காஞ்சி துறையிலையும் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரிக்கான விளக்கத்துக்குள்ள நம்ம போகலாம். நக்கீரரால் எழுதப்பட்ட புறநானூற்றின் 189வது பாடல். தென்கடல் வழாகும் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இதுதான் பாடல். இப்போ ஒவ்வொரு அடிக்கான விளக்கத்தை பார்க்கலாம். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் அப்படின்னா தெளிந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை வேறு யாருக்கும் பொதுவானது அப்படின்னு இல்லாம தனக்கே உரியதாய் தன் வெண்கொற்ற குடைக்கு கீழ் கொண்டு வந்து அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனாக இருந்தாலும் அப்படின்றது. சரியா சொல்லணும் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து அரசாட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி அப்படின்றது. அடுத்த வரிகளுக்குள்ள போலாம். நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் அப்படின்னா யாமம் அப்படின்னு சொன்னா நள்ளிரவு, நள்ளிரவு பகல் அப்படின்னு சொல்லி இரவு பகல் பார்க்காம தூக்கமே இல்லாம வேட்டைக்காக விலங்குகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி அறிவே இல்லாத ஒருவனாக இருந்தாலும் சரி அப்படின்றது. அடுத்த அடி உண்பது நாழி உடுப்பவை இரண்டே அப்படின்றாரு. என்ன அப்படின்னா மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் சரி அல்லது ஒருவேளை உணவுக்காக வேட்டை தொழில் செய்து வாழக்கூடிய ஒரு மிகச்சிறிய வறியவனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே பொதுவான தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்பது நாழி, அதாவது ஒரு படி உணவும் 2 ஆடையும் மட்டும்தான் அப்படின்றாரு. அடுத்த லைன்ல பிறவும் எல்லாம் ஓருக்குமே, மற்ற விஷயங்கள் கூட 2 பேருக்குமே பொதுவானதுதான். 2 பேருக்குமே பசிக்கும், 2 பேருக்குமே தூக்கம் வரும், 2 பேருக்கும் வயிறு இருக்கு. இது மாதிரி பெரிய அரசனா இருந்தாலும் சரி சிறிய வறியவனாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே எல்லா விஷயமும் பொதுவானது அப்படின்றாரு. அடுத்த லைன்ல செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே அப்படின்னு சொல்றாரு. இப்படி அரசனுக்கும் வறியவனுக்கும் எல்லாமே சமமா இருக்க ஒருவன் கிட்ட மட்டும் நிறைய செல்வம் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா செல்வத்து பயனே ஈதல். செல்வம் நம்ம கையில நிறைய இருந்துருச்சு அப்படின்னா அதோட பயன் என்ன தெரியுமா? அது மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது அப்படின்னு சொல்றாரு. துய்ப்போம் எனினே தப்புன பலவே அப்படின்னா ஒருவேளை அந்த செல்வத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சா கூட நம்முடைய ஆயுள் பத்தாதான். எப்படியோ நம்முடைய இறப்புக்கு அப்புறமா அந்த செல்வம் நம்ம கையில இருந்து தப்பிச்சு வேற யாராவது கையில போய் சேர்ந்துரும். அதனால நல்லா இருக்கிறப்பவே மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லி நக்கீரர் இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றாரு. இது மாதிரி சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பாடலுக்கு உங்களுக்கு விளக்கம் வேணும்னா கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். நன்றி.